அன்புக்கினியவர்களே, பொதுவாக இயேசு உவமைகள் வாயிலாக மக்களிடமும் தன்னுடைய சீடர்களிடம் பேசுவதும் வழக்கமாக கொண்டிருந்தார். உவமைகள் என்றால் என்ன? அந்த காலகட்டத்தில் மக்களுடைய வாழ்வாதாரத்தை மையப்படுத்திய நிகழ்வுகள். அவர்கள் அன்றாடம் சந்திக்கின்ற அந்த நிகழ்வுகளிலிருந்து கதைகளை எடுத்து அவற்றை அந்த மக்களுக்கு புரியும் வண்ணமாக அவர் வெளிப்படுத்துவார். அந்த நிலையிலே இன்றைக்கு நற்செய்தி கொடுத்திருக்கின்ற பகுதி விதைப்பவர் உவமை. இந்த விதைப்பவர் உவமையில் 4 நிலங்களில் விதைக்கின்றார்கள். முதலாவது வழியோரம் பாதை, 2வது பாறைகள் மேல், 3வது முட்செடிகள் மத்தியிலே, 4வது நல்ல நிலத்தில் விதைக்கின்றார்கள். ஆக இந்த விதைகள் 4 இடங்களில் போடப்பட்டிருக்கிறது. இதில் எது நல்ல பலனை கொடுக்கும் என்பதுதான் இன்றைய நற்செய்தியின் பின்னணி. இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், இந்த விதை என்பது இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்து உதிர்த்த வார்த்தைகள், அவர் வாழ்ந்த வார்த்தைகள். அவற்றை வாழ்வாக்குவதற்கு அவைகள் முளைத்து எழ வேண்டும் என்பதற்காக மனிதர்களாகிய நம்முடைய இதயங்களில் போடப்படுகிறது. ஆக நிலம் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய இதயங்கள். ஆனால் ஒரு சிலருடைய இதயம் என்பது எப்படி இருக்கிறது? பாதையைப் போல, ரோட்டோரம் போல் இருக்கிறது. ஒரு சிலருடைய இதயம் பாறையைப் போல் இருக்கிறது. ஒரு சிலருடைய இதயம் முட்செடிகள் நடுவில் இருப்பது போல் இருக்கிறது, முட்கள் நிறைந்ததாக. இன்னும் ஒரு சிலருடைய இதயம் நல்ல நிலத்தை கொண்டதாக இருக்கிறது. இப்போது நம்ம திருப்பலிக்கு போகிறோம் அல்லது நற்செய்தியை வாசிக்கிறோம். வாசித்த பின்பு நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை முழுசாக மறந்துடும். இதைத்தான் பாதையில் விழுந்த இறை வார்த்தை அல்லது பாதையில் விழுந்த விதைகள். நம்ம கேட்போம், ஆனால் முழுசாக கேட்க மாட்டோம். ஆக இது செவிமடுத்தலை மையப்படுத்தி இருக்கிறது. குடும்பத்திலே கணவன் மனைவி இடையே ஒருவர் பேசுவதை மற்றவர் முழுமையாக கேட்டால் புரிதல் ஏற்படும். கேட்கவில்லை என்றால் அவர் என்ன சொன்னார்னு புரியாது, ஒருத்தரை விட்டு புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பில்லை. அதுபோன்றுதான் இறை வார்த்தையை கேட்டு அதை அப்படியே விட்டுட்டு போகிறது தான் நிலத்தில் விழுந்த விதைகள். 2வதாக பாறையின் மீது விழுந்த விதைகள். அது கேட்ட உடனே ஒரு மகிழ்ச்சி, ஒரு உற்சாகம் உருவாகும். நல்ல ஒரு இறை வார்த்தை, இதை நான் எப்படி அதை வாழ்வாக்க வேண்டும். ஆனால் கேட்ட அடுத்த நிமிஷமே ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஏதாவது துன்பம் வருது. அது தொழில் ரீதியாக இருக்கலாம், குடும்ப ரீதியாக இருக்கலாம். அந்த கேட்ட இறை வார்த்தை மறந்து போயிடும். லைட்டாக வளர்ந்தது அப்படியே பட்டு போக ஆரம்பிச்சிருது. இதுதான் பாறை மீது விழுந்த இறை வார்த்தை அல்லது விதைகள். ஆக சிலருடைய இதயம் இப்படி இருக்கிறது. இன்னும் சிலருடையது முட்செடி நடுவில். அதாவது அது வளர்ந்து வரும். ஆனால் நம்ம இந்த உலகத்திற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம், ஒரு பக்கத்தில் கடவுளுடைய வார்த்தை வாழணும்னு ஆசை, இன்னொரு புறத்தில் உலகத்தின் மீது உள்ள ஆசைகள். எனக்கு 2ம் வேணும். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, என்னுடைய ஆசைகளை விட இந்த உலகத்தின் மீது உள்ள ஆசைகள் அதிகமாக முக்கியத்துவம் பெறுகிறது. அப்போ அது அதிகமாக வளர்ந்து என்னுடைய அந்த சின்ன ஆசைகளை நெருக்கி விடுகிறது, அதை கொலை செஞ்சு விடுகிறது. அப்போது இறைவனுடைய வார்த்தைகள் வளராமல் எனக்குள்ளே அது மரித்து விடுகின்றன. 4வது நல்ல நிலத்தில் விழுந்த இறை வார்த்தை அல்லது விதைகள். இது இறை வார்த்தை விழுகிறது. அந்த இறை வார்த்தையை தியானிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், அதை தங்களுடைய வாழ்வில் ஒப்புமைப்படுத்தி வாழ ஆரம்பிக்கின்றார்கள். ஆக இங்கே தான் அந்த இறை வார்த்தை நிலைத்து நிற்கும், மற்ற இடங்களில் நிலைத்து நிற்காது. ஆனால் இப்போது நான் முதல்ல சொன்ன 4 விதமான இதயங்கள்னு சொன்னேன். இப்போது என்ன ஒரு வித்தியாசம்னா, எல்லாரிடமும் இந்த 4 விதமான இதயங்களும் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஒன்று என்று சொல்ல முடியாது. அதாவது நிலத்தில் விழுந்தது, அதாவது ரோட்டோரத்தில் விழுந்தது, பாறையில் விழுந்தது, அப்படிப்பட்ட இதயம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில நேரங்களில் நாம் வழியோரத்தில் விழுந்த விதைகளாக இருக்கின்றோம், அது இதயம் கொண்டவர்களாக இருக்கின்றோம். ஒரு சில நேரங்களிலே பாறையின் மீது, ஒரு சில நேரங்களிலே முட்செடி, ஒரு சில நேரங்களில் நல்ல நிலம் கொண்ட. ஆக நம்முடைய வாழ்விலே இந்த 4ம் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எது அதிகமாக முன்னிலை வகிக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், உங்களுடைய இதயம் நல்ல நிலமாக, விதைகள் விழுந்து விருட்சமாக வளரக்கூடிய இதயமாக இருக்க வேண்டும். அப்படி என்றால்
நான் என்னுடைய வாழ்வை தனிப்பட்ட விதத்தில் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் நான் முற்பட வேண்டும். நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்படி நினைத்தால் மட்டும்தான் அது நடக்கும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் வேண்டுவோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, பல நேரங்களிலே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழாமல் இந்த உலக ஆசைகளுக்காக, உலக இன்பங்களுக்காக அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து எங்களுடைய வாழ்வை இருட்டில் தள்ளிவிடுகின்றோம். இதனால் மன உளைச்சல்கள், மனவேதனைகள், மனப்பிரச்சனைகள் ஆகியவற்றிலிருந்து நாங்கள் விடுபட்டு வாழக்கூடிய அருளை